நிகழ்வுகள். பேருந்து நிலையம் தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. பணிகள் மேற்கொள்ளும் பொழுது பேருந்து நிலையத்தின் உள் பேருந்துகள் வந்து செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது. மேலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் பெரும் சிரமமாக உள்ளது. ஆகையால் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்க ஏதுவாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து பல ஆலோசனைகள் மற்றும் பல கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இறுதியாக பேருந்து நிலையம் மாற்றுவது சம்பந்தமாக இன்று 11/6/2024 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணியளவில் திமுக மாநில துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு உள்ளதா எனவும் மற்றும் சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறைகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா மற்றும் பொதுமக்களுக்கு ஏதுவாக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் வந்து செல்வது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள், மின்துறை உதவி பொறியாளர் ஜேம்ஸ் மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள், தமிழக அரசு பேருந்து போக்குவரத்து துறை பிரதிநிதிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மேலும் புதுச்சேரி தனியார் பேருந்து உரிமையாளர் நல சங்கத்தை சேர்ந்த சங்க நிர்வாகிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள், தொகுதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர்கள் மட்டும் அங்கே ஸ்டாண்ட் இயக்க வேண்டும். அங்கு பழக்கடைகள் இயங்க வேண்டும். மழையில் பள்ளம் ஏற்பட்டு சேதம் அடைந்துள்ளது. அப்பள்ளங்களை சரி செய்து மழை காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு சீரமைக்க வேண்டும். பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் பாதுகாப்பான முறையில் பேருந்து நிலையம் இயங்க வேண்டும். மேலும் ரயில்வே கேட் அருகில் உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் மக்கள் நலம் கருதி அதிக கவனம் செலுத்தி பேருந்து நிலையம் இயங்க வேண்டும். மேலும் அதிக அளவில் மக்கள் பயணம் செய்யும் சாலை என்பதால் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பரிந்துரை செய்தார். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறை சென்ற பொழுது விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் உயிரிழப்பு. புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகரை சேர்ந்தவர் செந்தாமரை, வயது 87. இவர் இன்று காலை தனது வீட்டில் கழிவறை சென்றுள்ளார். கழிவறை சென்ற சிறிது நேரத்தில் விஷவாயு தாக்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார். இதனை அறிந்த அவரது மகள் காமாட்சி, வயது 45, செந்தாமரையை மீட்க செல்லும் பொழுது அவரும் விஷவாயு தாக்கியதில் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அலறல் சத்தத்தை கேட்ட காமாட்சியின் மகள் பாக்கியலட்சுமி சென்று பார்க்கும் பொழுது அவரும் மூச்சு திணறி மயங்கி விழுந்துள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக 3 பேரையும் மீட்டனர். இதில் செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி ஆகியோர் கழிவறையிலேயே விஷவாயு தாக்கியதில் இறந்துள்ளனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயங்கி இருந்த பாக்யலட்சுமி உடனடியாக மீட்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த 15 வயது சிறுமி செல்வராணி மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கியதில் மயக்கம் அடைந்தனர். இதில் செல்வராணி உயிரிழந்து விட்டார். பாலகிருஷ்ணன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கழிவறையில் அடுத்தடுத்து 2 பேர் இறந்தது குறித்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து கசிந்த விஷவாயு வீடுகளில் உள்ள கழிவறை மூலமாக வெளியேறியதால் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதிக்கு நகராட்சி ஊழியர்கள் அந்த கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கழிவறை சென்றபொழுது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் விஷவாயு தாக்கி இறந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் புது நகரில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒரு சிறுமி உட்பட 2 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அந்த பகுதி முழுவதும் கிருமி நாசினிகள் தெளித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொண்டனர். அதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயத்தில் விசாரணை நடத்தி விரிவான ஆய்வு செய்து உரியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்பொழுது, புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியின் பொழுது பல்வேறு இடங்களில் விஷவாயு பரவி வருவதாக பல முறை புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த புகாரின் மீது நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்பொழுது 3 பேர் இறந்திருக்க மாட்டார்கள் என்று புகார் தெரிவித்தார்கள். இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் இது சம்பந்தமாக அங்கிருந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு உள்ளிட்ட அதிகாரிகளிடம் நடந்த சம்பவங்களின் விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஷவாயு தாக்கி இறந்தவர்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தி உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் விரைவில் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் கூறினார். மணி 7:30 இருக்கும். அந்த பொண்ணு பேர் செல்வராணி, 10வது படிக்குது. நாளைக்கு 11வது போறது. பாத்ரூம்குள்ள போயிருக்கு, லாக் பண்ணிருக்கு. அது கேஸ் தெரியல, அதுக்கு மயக்கடிச்சு வந்து அவங்க தாத்தா வந்து என்னடா உள்ள போனது காணுன்ட்டு கொஞ்சம் உடச்சு பார்த்துருக்காரு. மயக்கடிச்சு ஊந்துட்டு இருக்கு. வெளியே வந்து பார்த்ததும் மயக்கமா இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா ஒருத்தருக்கு நடந்தா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல வந்து அவரும் வந்து மயக்கடிச்சு ஊந்துருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா உடனே டெத் ஆயிடுச்சுங்க சார். அந்த கேஸ் அந்த டேனேஜ்னால அந்த பிரச்சனை. அந்த பொண்ணுங்க சார், பொண்ணு நாளைக்கு 11வது படிக்க போறது. இந்த பகுதி தான், இதே பார்த்தா இந்த வீடு தான் எந்து. இது நடக்காத மாதிரி பணியோட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனை திருப்பியே வரக்கூடாது, அதுக்கு சரி செஞ்சு தர மாதிரி பணியோட கேட்டுக்கொள்கிறேன். அதான் அரசு அதிகாரி இன்னைக்குதான் எல்லா எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் இன்னைக்குதான் வருவாங்க. இந்த விஷயம் ஒரு வாரம் தான் நடக்கும், அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்காத மாதிரி அவங்க எடுத்து எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும். போயிட்டு ஒரு 10 நிமிஷமா 1/4 மணி நேரமா வரல. அவங்க அண்ணன் காலேஜுக்கு போனோன்னு போய் தட்டிக்கிறாங்க. தட்டின உடனே ரொம்ப நாள் கதவு திறக்கலன்னு என்னடா அது திறக்கலையான்னு மறுபடியும் தட்டி பார்த்துக்காங்க. சத்தமே கேட்கல. அதுக்கப்புறம் சிறு துவாரம் வழியாக பார்க்கும்போது புள்ள மயக்கடிச்சு ஊந்து கிடந்தது. உடனே கதவை உடச்சி போய் தூக்கி நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் போகிற வழியாக உயிர் போயிடுச்சு. ஆனால் அது உயிர் போனது சரி, புள்ள ஏதோ மயக்கத்தில் ஊந்து இறந்துச்சுன்னு தான் நாங்கள் வந்துட்டு மார்ச்சுவரியில் போட்டுட்டு இப்போ எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தோம் உத்தரவு வாங்குறதுக்காக, அடக்க உத்தரவு வாங்குறதுக்காக. கடைசியில் அங்கேருந்து பார்க்கும்போது நாங்கள் ஃபோன் பண்ணால் ஏரியாவில் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குதுன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அங்கே ஸ்டேஷனில் அங்கே என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. சரி இதை நாங்கள் சரி அதிகாரிகள் ஏதாவது சின்ன புள்ளியாச்சு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்க போகுதுன்றதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தரணும். சரி அதுக்கு நம்ம போயிட்டு ஸ்டேஷனில் போனோன்னு பார்த்தா இங்கே ஏரியாவே பிரச்சனையாக இருக்குது. பரவாயில்ல, நடந்தது இந்த ஒரு 3 உயிரோட போட்டோம், இருக்கிற உயிரை காப்பாற்றுங்க ஐயா. இந்த பிரச்சனை மீடியா ஃபுல்லாக போயிட்டு எல்லாம் இந்த ஏரியாவை பாருங்கள், வாய்க்கால் எப்படி கிடக்குது பாருங்க, ஓட்டம் இருக்குதா. இதேமாரி இருந்ததுன்னா அப்புறம் என்ன சுகாதாரத்துறைனா இது என்ன, அந்த தெருவில் போய் பாருங்கள் அப்படியே நிற்கிது, ஒரு குப்பை கூட வராமல் கிடக்குது. அப்புறம் எதுக்கு பிடபிள்யூடி சுகாதாரத்துறை எல்லாம் எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க? எல்லாத்தையும் இதேமாரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தானே மக்களை வந்து பார்க்கணும். பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே பார்த்தா மக்களோட உயிர் காப்பாற்றப்படும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னவோ முடிவு பண்ணுங்க. ஏன்னா என் உள்ளே போனதோடு இருக்கட்டும், வேறு எந்த உயிரும் போகாத அளவுக்கு காப்பாற்றணும். அதுதான் நாங்கள் பண்ண முடியும். உள்ளே பறி கொடுத்துட்டு நிற்கிறோம், என்ன பேசுறதுனே தெரியல. அநியாயமாக சின்ன பிள்ளை வாழற வயசு, என் தங்கச்சி சேர்த்து 5 வருஷம் ஆகுது. இந்த பிள்ளையாவது நல்லபடியாக ஆளாக்கி அதையாவது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆசாசியாக முந்தானது. என் தங்கச்சிக்கு பிறநாள், என் பிள்ளைய
நீ தாம்மா போயிட்ட பிள்ளைங்களாம் நல்லபடியாக பார்த்துருக்குமான்னு. கடைசியில் இந்த புள்ளையும் பறி கொடுத்துட்டு அநியாயமாக நீ நின்று கிடக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? தங்கச்சியும் கொடுத்துட்டு தங்கச்சி பிள்ளையும் பறி கொடுத்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இருக்கிற உயிரையாவது காப்பாற்றுங்க. இந்த ட்ரைனேஜ் எல்லாம் சரி பண்ணி அதுக்கு என்ன அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணுமோ டக்கு எடுக்கணும். அதுக்கு உடனடி நிவாரணம் தீர்வு கொடுக்கணும். நச்சு கழிவறையில் உற்பத்தியான நச்சு காற்றுனால ஒரு 5 பேர் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு மெசேஜ் எங்களுக்கு கேள்விப்பட்டதும் எங்கள் மருத்துவ குழு இங்கே வந்து ஆய்வு செஞ்சதில் ஒரு 3 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. அதில் 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. யூஸ்வலாக கழிவறையிலையோ இல்லை பாதாள சாக்கடையிலையோ அது நச்சு காற்றுகள் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இல்லைன்னா மீத்தேன், இதில் இந்த 3 காற்றுகள் வந்து வெளியில் மேலே எவாப்ரேட் ஆகணும். அது போகாமல் கழிவறைக்குள்ளே வந்து 3 நாளையில் இருந்ததுன்னா அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன்லாம் கம்மியாகி அந்த நச்சு காற்றை ஜனங்க ப்ரீத் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். நினைவில்லாமல் போகலாம், மூச்சு திணறல் வரலாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அது வந்து இதில் வந்து இன்றைக்கி 5 பேர் அஃபெக்டாக இருக்காங்க. அதில் 2 பேர் நல்லா இருக்காங்க, 3 பேர் இறந்துருக்காங்க. 3 பேரில் வந்து 72 வயசு பாட்டி ஒருத்தங்க, 54 வயசு ஒரு பெண்மணி ஒருத்தங்க, அப்புறம் ஒரு 15 வயசு பொண்ணு ஒன்று. இது வந்து ஒரே வீட்டில் ஆகல, 3 வீட்டில் ஆயிருக்குது. அது வந்து என்ன காரணங்கிறத வந்து இப்போ பிடபிள்யூடி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கலெக்டர்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேருந்து அந்த கேஸ் லீக் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்போ வந்தப்போ கொஞ்சம் நினைவில்லாமல் இருந்தாங்க, இப்போ 2 பேருமே நல்லா ஆயிட்டாங்க. வந்து ஒரு அரை மணி நேரத்தில். பேர் தெரியல. அது இந்த நச்சு காற்றை ப்ரீத் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் உடம்புல பத்தாம போய் அவங்க மூச்சு திணறல் வந்து இறந்துருக்காங்க. லீக் அதாவது அந்த செப்டிக் டேங்க்லையோ இல்லைன்னா அந்த பாதாள சாக்கடையிலையோ அந்த நச்சு காற்று உற்பத்தி ஆகுறது வந்து அது வீட்டுக்குள்ளே வந்துருக்கலாம். அது என்னென்னா அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து அந்த டாய்லெட்லேருந்து டேரெக்டாக பைப்பை கொண்டு போய் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த காற்று ஈஸியாக மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக ட்ரெயின் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த காற்று வராது, தண்ணி நிற்கும், அந்த காற்று வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னான்னு விசாரிக்கிறாங்க, என்னான்னு செக் பண்ணுறாங்க, எங்கேருந்து எப்படி வந்திருக்குதுன்னு ஒரு வீடாக பார்த்துட்டு இருக்காங்க. பேசலாமா? ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லா கழிவு நீர்களையும் ஒன்றிணைச்சு சுத்திகரிப்பு நிலையம் வந்து கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாங்க இங்கே வந்து கனகநேரி பகுதியில் நிறுவனாங்க. அந்த சீவேஜ் பிளான்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்ததுக்கப்புறம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பராமரிப்பு இல்லாதனால துர்நாற்றம் வீசுறது சிம்டம்ஸ் இருந்தது. இதை பல முறை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு சொல்லியும் கூட அதில் எந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை. இதை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது அபாயகரமான சூழ்நிலை நடந்துட போகுதுன்றதுனால தான் முன்கூட்டியே நாங்கள் தகவல் தெரிவித்தோம். தகவல் சொல்லியும் அதிகாரிகளும் வந்து ஒரு சில நேரத்தில் சரி பண்ணிக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களோட பராமரிப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வழக்கமாக நடக்கக்கூடிய சுத்திகரிப்பு பணியில் ஏற்பட்ட தொய்வு தான் வந்து இன்றைக்கி விஷவாயு அதிகமாகி இந்த புதுநகர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி காலை கடன்களை கழிக்கிறதுக்கு வழக்கம் போல் எல்லாரும் காலையில் எழுந்து அவங்களோட காலை கடனை கழிக்க போகும்போது இந்த விஷவாயு தாக்கி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு 3 பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமாக இருக்கிறாங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற இந்த சீவேஜ் பிளான்ட்டுக்கு போகிற பகுதிக்கு எதுவுமே வந்து வெண்ட் எதுவுமே வெளியில் வைக்கல. அதாவது ஏர் பிளான்ட்டு வெளியில் அந்த காற்று வெளியில் போயிருந்ததுன்னா இன்றைக்கி இந்த வாயு வந்து இந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காது. இதை முதல்ல எங்கள் பகுதியின் சார்பாக நாங்கள் வந்து முதல்ல கோரிக்கை வச்சுக்கிறோம். முதல்ல வந்து ஏர் வெளியில் போகிறதுக்கு வெண்ட் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். முதல்ல தொடர்ச்சியாக அதே மாதிரி சொல்லிடுறோம். பராமரிப்பு பணியில் பொறுத்தளவுக்கு அதிகாரிகளோட ஆணையிட்டும் கூட கீழே உள்ள வந்து வேலை செய்கிறவங்க சரியான முறையில் செய்யாதனால இன்றைக்கி சரியான நேரத்தில் பராமரிப்பு பண்ணதால் தான் விஷவாயு உலகத்தில் பாதிப்படைஞ்சது. இந்த விஷவாயுவை உடனடியாக வெளியேற்றி முதல்ல எங்களுக்கு இந்த துர்நாற்றம் வெளியில் போகிறதுக்கு வெண்ட் ஏற்படுத்தி தரணுன்றது எங்களோட கோரிக்கை. தொடர்ச்சியாக இந்த பகுதி வந்து சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்றி வைக்கணுன்றது எங்களோட கோரிக்கை. அதையும் செய்து கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்குன்றது தான் எங்களோட. இருக்க சிவாஜி பிளான்ட்டில் இஷ்யூ இருக்குன்ட்டு சிஎம் கிட்ட சொல்லி நமது பிடபிள்யூ மினிஸ்ட்ரிக்கிட்ட சொல்லி இந்த ஏரியாவிலும் சரி அங்கேயும் பலமுறை வந்து மினிஸ்டரும் நானும் வந்து இங்கே சர்வே பண்ணி இந்த எது நடக்கக்கூடாதுன்னு தான் முன்னாடியே சொன்னோம். அவரும் அதிகாரம் கூப்பிட்டு எல்லாம் மீட்டிங் போட்டு இதை இமீடியட்டாக இந்த எதுவும் கேஸ் வராத பார்த்துக்கணும், லீக்கேஜ் வராத பார்த்துக்கணுன்ட்டு எடுத்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கி வந்து புதுநகரில் கம்பன் நகர் பக்கத்தில் ரெட்டியார்பாளையம் புதுநகரில் காலையில் மக்கள் வந்து டாய்லெட் போகும்போது எதிர்பாராத விதமாக மீத்தேன் வாயு கசியில் 3 பேர் இறந்துட்டாங்க இந்த புதுநகரில். அப்புறம் 4 பேர் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க.
இமிடியேட்டாக நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூ டைனேஜி மற்றும் போலீஸு எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லி உடனே வந்து இந்த நகரில் இருக்கிற எல்லா பொதுமக்களையும் நகரை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்கோம். மக்கள் உயிரை அவங்கள பாதுகாத்துருக்கோம். அடுத்தது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னவோ எல்லா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 6 ஏரியாவிலேருந்து வந்து ஒவ்வொரு வீடாக போய் இங்கே இருக்கிற பொதுமக்கள், வெளியில் தங்க வச்சுருக்கிற பொதுமக்கள்லாம் போயிட்டு கண் எரிச்சல் வாந்தி என்ன இருந்தால் அதை பார்க்க சொல்லியிருக்கோம். அந்த டாக்டர் குரூப் வந்து அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிடபிள்யூவில் வந்து இப்போ இந்த நகரில் இருக்க எல்லா ட்ரைனேஜும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம். அது இப்போ எல்லாமே இப்போ முக்கால்வாசி ஓப்பனில் பண்ணி முடிச்சுட்டாங்க. போலீஸ் இவங்க வந்து பொதுமக்களை எல்லாம் வெளியேற்றி முழு கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எதிர்பாராத விதமாக இது நடந்திருந்தாலும் எங்களுடைய 3 பேர் இறந்துருக்காங்க. அது முதலமைச்சர் வந்து தகுந்த நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். நிச்சயமாக சிஎம் செய்வார் நம்பிக்கை இருக்குது. இன்னும் இதே போல் ஒரு வாட்டி நம்ம இந்த தொகுதியிலையும் சரி, பொதுவாக புதுச்சேரியிலையும் சரி எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நம்ம 3 வருஷமாக நம்ம எம்எல்ஏ இருக்கோம். இந்த இதை பற்றி நிறையா மீட்டிங் போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அது ஸ்லோவாக தான் நடந்திருக்கு. இவ்வளோ உடனே பண்ணியிருந்தால் இந்த உயிர் அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஸ்லோவாக நடக்கிறதோட தான் மெயினாக வந்து ஒரு தப்பு நடக்குது என்னென்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கழிவு நேராக வந்து கலக்க விட்டுட்டாங்க. அதில் தான் இவ்வளோ இஷ்யூ. அங்கே இருக்கிற கழிவில் வந்து ரொம்ப அது வந்து நேராக விட்டதுலேருந்து தான் இந்த ஏரியாலாம் இஷ்யூ ஆகிருக்கு. அங்கேயும் வந்து ஒரு பிளான்ட் போட்டு சுத்திகரிப்பு பண்ணி போடுறதுக்கு நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஸ்டெப் எடுத்து அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்க இது. அது விரைவில் முடிச்சுடுவாங்க. அது முடிச்சுட்டு திரும்பி இதே போல் நடக்காத பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய இது. உடனே காலையில் வந்து கவர்மெண்ட் டீம் எல்லாமே போலீஸ் துறை ஆகட்டும், ட்ரைனேஜ் பிடபிள்யூ ஆகட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஃபயர் ஆகட்டும், எல்லாமே காலையில் வந்து உடனடியாக இந்த மீட்பு பணி என்னவோ எல்லாமே துரித கதியில் எடுத்து இது பண்ணிட்டோம். அது காலையிலன்னா அங்கே தெரிஞ்சதே அந்த வீட்டில் இருந்தவங்க இறந்துட்டாங்க. 2 பாரு, இன்னொரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. புதுச்சேரியில் விஷ வாயுவால் உயிரிழந்த சிறுமிக்கு ரூபாய் 30 லட்சம், இறந்த 2 பெண்களுக்கும் தலா 20 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரெட்டியார்பாளையத்தில் உயிரிழப்பு வருந்தத்தக்கதுதான். பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளது. வீட்டிற்கு வீடு இணைப்பு தருவது நடந்து வருகின்றது. இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடந்துள்ளது. அதனால் விஷவாயு உருவாகியுள்ளது. முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கும் இதுபோல் நடக்கக்கூடாது என்று அரசு கவனம் செலுத்தும். உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் தரப்படும். 2 பெண்களுக்கும் தலா 20 லட்சம் நிவாரணம் உடனடியாக தரப்படும் என தெரிவித்தார். முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். சிறுமிக்கு 30 லட்சமா? 30 லட்சம் உடனடியாக வழங்கப்படும். இந்த எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக அந்த பணிகள்லாம் துரிதமாக, விரைவாக, சரியாக முடிக்க பொதுப்பணித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சார், அந்த பாதாள சாக்கடை வந்து தனியார் ஒப்பந்தம் விட்டுருக்கிறதாகவும் கடந்த 1 மாசமா ஒப்பந்தம் ரினியூல் பண்ணல, அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. இணைப்பு, இது வந்து இணைப்பு மூலமாக அந்த இணைச்சது வந்து ஒரு சாதாரணமான இந்த டாய்லெட்டுக்கு போகிற அந்த இதில் வந்து இணைப்பு கூட தண்ணி இடையில ஒரு தண்ணி தேவைன்னா அதில் வந்து அந்த கேஸ் இருக்காது. அது அந்த சரியாக அந்த சரியான கொடுக்காதனால ஏற்பட்டது. இதுதான் இன்னைக்கு ஏற்பட்டது. அந்த எஸ்டிபி பிளான்ட்லாம் சரியாக பண்ணுறதுக்கு பராமரிப்பு அந்த 2 எஸ்டிபி நல்லா பண்ணிருக்காங்க. அப்போ ஏரி நல்ல ஏரி வந்து சரி பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஏரியாவுக்கு சரி பார்த்து சார், மற்ற பாதாள சாக்கடை அமைக்கப்பட்ட இடத்துலையும் ஆய்வு செய்ய ஏதாவது எல்லாருக்கும் பொதுவாக எல்லா இடங்களுக்கும் பார்க்க சொல்லி சரியா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்க சொல்லி
ஒப்பந்ததாரர் மீதோ இல்லை அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, எடுக்க போறீங்களா? முழுமையாக அந்த காரணத்தை பார்க்க சொல்லுவோம். எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதை விசாரணை செய்யறதுக்கு? சென்னையில் ஏதாவது குழு வருதா? எத்தனை குழுக்கள் சார்? ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இல்லை 2 குழுக்கள்? ஒரு 2 குழுக்கள் அமைக்கப்பட்டது. அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் துறை ரீதியாக. பிற பகுதியிலே இது போல இணைக்காம நிறைய பகுதி இருக்கு, அது நம்ம எதுவும் அரசு சார்பில் அறிவுறுத்துறோம். பிற பகுதியிலே இது போல இருக்குன்னு சொல்லி இணைப்பு கூட இணைப்பு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி ஒப்பந்ததாரர் யாராவது அந்த அமைப்பு இருக்காங்களோ அவங்களுக்கு இது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி வலியுறுத்தணும் சொல்லப்படும். ஒப்பந்ததாரர் ஏதாவது ரத்து பண்ணியிருக்காங்க சார்? கான்ட்ராக்ட் ஏதாவது உடனே அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் கொடுத்து எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கலைங்க. அந்த புகார் கொடுத்து அதிகாரி புகார் பெற்றுக்கொண்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். எஸ்டிபி பிளான்ட்டு பார்த்துட்டு மறுநாள் தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் வேற மாதிரி எப்படி கொண்டு போக முடியும், குழாய் மூலமாக வெளியில் கொண்டு போக வந்தக்கூடிய நடவடிக்கை அடைஞ்சிட்டு அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை ஒரு வேலை ஏன்னா எல்லாமே கஷ்டப்படும். அதை மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. ஒரு வேலை 2 பேருக்கு உடனே வேலை கொடுத்தீங்கன்னா அந்த ஆண்டுக்கு அந்த குடும்பத்துக்கு உடனே வழங்கப்படும். தலைமையிலும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கூட்டு நடவடிக்கை எங்கெங்கெல்லாம் மாநகர சாக்கடை இணைப்புல தவறு குளறுபடி இருக்குதோ அதை வந்து சரியான முறையில் ஆய்வு பண்ணி ஒரு மாசத்துல சரியான ரிப்போர்ட் இருந்து அதை சரி பண்ணி புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் நீட் தேர்வு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் இன்று காமராஜர் சிலை, ராஜா திரையரங்கம் அருகில் மத்திய அரசை கண்டித்து ஏழை எளிய SC, SD, MBC, OBC மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை குழி தோண்டி புதைக்கும் தேர்வான நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அவர்கள் 2024 நீட் தேர்வு முடிவு நகலை தீயிட்டு கொளுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அதனை தண்ணீர் ஊற்றி அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசார்களுக்கும் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் மின் கம்பங்கள் அகற்றப்பட்டது. தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் மிகவும் ஆபத்தான விழும் நிலையில் இருந்த மின்கம்பம் மற்றும் மின் கம்பிகள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மின்துறை ஊழியர்களால் சரி செய்யப்பட்டது. இவருடன் தவளக்குப்பத்தை சார்ந்த நடராஜன், மனோகரன், ராஜா, சுகுமாரன், செழியன், மாஸ், மணி, ஏழுமலை, யுவராஜ் மற்றும் குழுவினர் மின்துறை ஊழியர்களுடன் இணைந்து பங்கேற்று அந்த குறைபாட்டினை சரி செய்தனர். இடையார்பாளையம் பகுதி எம்ப்ராய்டரி பயிற்சி மையத்தில் மருத்துவ முகாம். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தனி நபரின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கண் மற்றும் பல் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சுகாதார வசதியினை மக்கள் அணுக உதவும் நோக்கத்துடன் தீபம் கல்வி மனிதவள மேம்பாட்டு அறக்கட்டளையானது வேல் மொபைல் பல் சேவை நிறுவனம் மற்றும் டாக்டர் அகல்வால் கண் மருத்துவமனையுடன் இணைந்து விழிப்புணர்வு முகாமினை தீபம் கல்வி மனிதவள மேம்பாட்டு அறக்கட்டளையானது இடையார்பாளையம் எம்ப்ராய்டரி பயிற்சி மையத்தில் ஏற்பாடு செய்திருந்தது. இதில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள், கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியை MD ஜோதிலட்சுமி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் ராஜ், புதுச்சேரி தீபம் கல்வி மனிதவள மேம்பாட்டு அறக்கட்டளை பணியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சட்டப்பேரவை சமூக நல அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை MLA நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில்
கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் வகுப்பறைகளை சுத்தம் செய்யும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதம் முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து கோடை விடுமுறை விடப்பட்டு கடந்த 6ஆம் தேதி துவங்கும் நிலையில் இருந்தது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதை ஒட்டி அரசு பள்ளிகளுக்கான விடுமுறை மேலும் ஒரு வாரம் நீடிப்பு செய்து வரும் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்க 2 தினங்களே உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் கல்வித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகள், மாணவர்கள் அமரும் இருக்கைகளை சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெறுகின்றது. அது மட்டுமின்றி பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் துப்புரவு ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணியிலும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றது. வகுப்பறையில் மின் விளக்குகள், மின் விசிறி சரியாக இயங்குகின்றனதா என சோதனை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வரும்பொழுது இன்முகத்தோடு பாடங்களை கவனிக்கும் வகையில் அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் செய்யும் வேலைகளில் கல்வித்துறை ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.